வணக்கம் சிஷ்யர்களே. பல வருடமாக ஒரு பெண் மீது இருக்கக்கூடிய அந்த ஆவியை மிகவும் எளிமையான முறையில் இன்று நான் ஒதுக்கிட்டேன். அதுடைய எந்திரம்தான் இது. இளைய ஹனுமானுடைய எந்திரம். இந்த எந்திரத்தை நீங்கள் பூமியில் வரையலாம், அல்லது நீங்கள் தாயத்தில் கூட வரையலாம். பூமியில் வரைந்து 4 மூலையிலையும் விளக்கு 4 திசையில் எரியலாம், அல்லது நீங்கள் ஒரு திசையை மட்டும் நீங்கள் ஏற்றினாலும் போதும். நெல் பொரி, அவல் பொரி கடலை காற்றுல கருகு மணி சுருட்டு வச்சிடணும். அந்த சக்கரத்தில் அவங்கள நிற்க வச்சுட்டு ஓம் ஆம் இளைய ஹனுமான் தா நமோ நம அப்படி சொல்லணும். சொல்லும் பொழுது அவங்க மேலே துளசி இலையில் அர்ச்சனை பண்ணணும். பிறகு வெத்தலை பாக்கு அவங்க தலையை சுற்றி எரிக்கணும். அவங்களுடைய உச்சி முடியை கட் பண்ணி கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டினோடனே கண்டிப்பாக அந்த ஆவியோ இல்லை பேயோ பிசாசோ எந்த ஒரு யாவலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவதையாக இருந்தாலும் சரி இறங்கி ஆடும். படையில் வைக்கப்பட்ட அந்த தேங்காய், வெத்தலை, பாக்கு, சுருட்டு, எலுமிச்சைப்பழம், அந்த படையல், காத்தோலை, கருகமணி, தும்பட்டிக்காய் அது அனைத்தும் நீங்கள் சுற்றி அவங்க கண் எதிரே நீங்கள் எரிக்கணும். பிறகு மிகவும் உங்களுடைய பேச்சை கேட்கலையா, எருக்கங்குச்சி எடுத்து அவங்க தலை மேலே ஒரு தட்டு தட்டி முடியை கட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மிக்க நன்றி.